பங்கு சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு இறக்கத்திலிருந்து முடியறப்ப நல்ல ஏற்றத்தில் முடிவடைஞ்சது. முன்னணியில் இருக்கிற ஐடி நிறுவனங்களுடைய ஏற்றம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ஏறதுக்கு முக்கியமான காரணம். நாட்டினுடைய முன்னணி நிறுவனமாக இருக்கிற ரிலையன்ஸினுடைய Q1 ரிசல்ட் நாளைக்கு வெளியாக இருக்குது. அது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹைடெக் பைப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான ஒரு தகவல் வெளியானுச்சு. அதில் கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் அவங்களுடைய உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கிறதா தகவல் வெளியிட்டாங்க. இந்த ஷேரை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. BASF அப்படிங்கிற ஒரு ஷேர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பிசினஸை சேல் பண்றதுக்கான முயற்சியில் இவங்க இருந்து வராங்க. அதன் சம்பந்தப்பட்ட தகவலையும் வெளியிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஷேர் ஒரு இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்குது. கடைசி ஒரு வருஷத்துல ஒரு மடங்குக்கு மேல இந்த ஷேர் உயர்ந்திருக்கு. போண்டாடா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டா இந்த கம்பெனியில போர்ட் மீட் நடந்துச்சு. அதில் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரை 5 ஷேரா ஸ்பிளிட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட ஒரு வேலை டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கரா இருக்கிற எங்ககிட்ட நீங்க டிமேட் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாவே ஓபன் பண்ணிக்கோங்க.